ஹாய். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காரக்குழம்பு, ஹோட்டல் ஸ்டைல் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி அடுப்பை பற்ற வச்சுட்டு எண்ணெயை விட்டு ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்குள்ளே ஜாரில் வந்து தேங்காய், கொஞ்சம் பச்சை வெங்காயம், 2 பல்லு பூண்டு இதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். புளியை கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் திக்காகவே கரைச்சி வச்சுக்கோங்க. லிக்விடாக இருந்தால் ரொம்ப டைம் ஆகும். இப்போ எண்ணெய் காஞ்சாச்சு ஆல்ரெடி வச்சதால் கடுகு, வெந்தயம், நெக்ஸ்ட் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இதோடையே ஒரு 10 பல் பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கின உடனே வேர்க்கடலை, வறுத்து வேர்க்கடலை வச்சுருக்கேன். அதையும் போட்டு இதில் இது பண்ணிக்கோங்க. பச்சை வேர்க்கடலை வேணாலும் போட்டு இதோடையே வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் கருவேப்பிலை, தேவையான அளவு மஞ்சள் பொடி, தேவையான அளவு சாம்பார் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சாதாரண மிளகாத்தூள், காரத்துக்கு கலருக்கு உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. நல்லா வதங்கியாச்சு. தேவையான அளவு உப்பு, இம்மீடியட்டாக செஞ்சிடலாம். நல்லா வதங்கின உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியை இதில் விட்டுங்க. புளியை விட்டு அந்த புளி வாசனை, அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். அதால் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதித்தோடனே லாஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை கொட்டி ஒரு 2 செகண்ட் தான் கொதிக்கணும். அதுக்கப்புறம் இறக்கிடணும். ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இப்போ இது கொதிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த காரக்குழம்பு நல்லா கொதித்து அந்த பச்சை நெடி எல்லாம் போயாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், வெங்காயம், பூண்டு, இதை அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம இதில் சேர்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இம்மீடியட்டாக நம்ம செஞ்சிடலாம். என்ன சொல்கிறது, அப்படியே ஹோட்டலில் போய் சாப்பிட்டா மாதிரியே அந்த டேஸ்ட் இருக்கும். நான் சொல்லக்கூடாது, நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். இப்போது அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல ஒரு கலரிடுங்க. பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு? பார்த்தீங்களா, ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்டீங்களே அதே காரக்குழம்பு அதே மாதிரி கலர் வந்தாச்சா? சிம்பிள் அண்ட் ஈஸி. நீங்களும் இதே மாதிரியே நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம நார்மலாக வைக்கிற காரக்குழம்புக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பட் வந்து இதை வந்து ஒரு 2 டேஸ்லாம் வச்சுக்க முடியாது. ஏன்னா நம்ம தேங்காய் போட்டுக்கிறதால. ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சாப்பிட்றதுனா சாப்பிடுங்க. நாங்கள் மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு சாப்பிட மாட்டோம். அப்போயே வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுட்டு நம்ம சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த டேஸ்ட் கொஞ்சம் மாறும், அவ்வளோதான். அதை பாருங்கள், இது ரொம்ப நல்லா இருக்கா? அந்த ஹோட்டல் சாப்பிடுவோம் காரக்குழம்பு அந்த கலர் வந்திருக்கா? இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர். இதே மாதிரி அடுத்த ஒரு vlogல உங்களை மீட் பண்ணுறேன்.